ஹலோ கேக்குதா? கேக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, மேனேஜ் ஜேர்னல்ஸ் குடுத்துட்டோம். கிரியேட் ஜேர்னல்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஜேர்னல்ஸ்ல உங்களுக்கு இவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் அக்கவுண்டிங் டேஷ்போர்ட். ம். ஜென்ரல் அக்கவுண்டிங் டேஷ்போர்ட்ல வந்தீங்க அப்படின்னா, இது வந்து டாஸ்க் டேப் இருக்கும். இதுலயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட கிரியேட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஜேர்னல்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு இன்வாய்ஸ் காப்பி ஒரு அக்கௌண்டிங்ல இருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் பண்றதா நம்ம இம்போர்ட் ஜேர்னல்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ரீவேல்யூ பேலன்சஸ் அண்ட் டிரான்ஸ்லேட் பேலன்சஸ். ஸோ ரீவேல்யூ பேலன்சஸ் அப்படின்றது நம்மளுக்கு வந்து சொல்றதுன்னா, இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னா என்னோட மெயின் பிரான்ச் வந்து யூஎஸ்ல இருக்கு வச்சுக்கோங்களேன். நான் இங்க இருந்து மெயின் பிரான்ச்ல இருந்து யூஎஸ்ல இருக்கு வந்து நான் ஒரு 2 லேப்டாப் ஆப்பிள் லேப்டாப் ஆர்டர் போடுறேன். ஸோ ஆப்பிள் லேப்டாப் ஆர்டர் பண்ணும்போது நான் வந்து மார்ச் 1 ஆர்டர் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த ஆப்பிள் லேப்டாப்போட ரேட் வந்து ரூ. 78 இருக்கு. ஸோ இந்தியன் கரன்சி டாலரை பொறுத்தளவுக்கு என்னோட மதிப்புக்கு ரூ. 78 இருக்கு. ரூ. 78 இருக்கிறப்ப நான் வந்து ஆர்டர் போட்டேன். நான் ஆர்டர் போட்டுட்டு அக்கௌண்டிங் பண்ணாம வச்சிருக்கேன். ஸோ அக்கௌண்டிங் நான் எப்போ பண்றேன் அப்படின்னா ஒரு 10 நாள் கழிச்சு அக்கௌண்டிங் பண்றேன் அப்படின்னா அக்கௌண்டிங் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு டாலர் ஒரு ரேட் ஏறிடுச்சு. ஸோ எனக்கு ₹80 ஆயிடுச்சு. ஸோ ₹80 ஆனாச்சு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நான் ஆர்டர் போடும்போது ₹78 இருந்த எனக்கு இந்த லேப்டாப்போட வேல்யூ இப்போ எனக்கு ₹8 ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ₹2 வந்து எனக்கு வந்து லாஸ் தான் இல்லையா? எனக்கு ₹2 கம்மியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கெயின். இப்போ எனக்கு வந்து ₹2 எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால எனக்கு வந்து லாஸ். ஸோ அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரீவேல்யூ பேங்க்ல கொடுத்து ப்ளஸ் கொடுத்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். நான் நேம் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நான் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்தேன். நான் எந்த கரன்சிக்கு வந்து இது பண்ணேன் கன்வென்ஷன் டைப்பு கொடுத்துட்டு நான் இதுக்கு வந்து எனக்கு வந்து இது கெயின் அமௌண்ட்டா லாஸ் அக்கௌண்ட்டா அப்படின்னு நான் சூஸ் பண்ண கொடுத்துக்குவேன். ஸோ அதுக்கு கிளிக் பண்றதான் ரீவேல்யூ அக்கௌண்ட். புரியுதா? புரியுது. என்னோட டாலர் அண்ட் கரன்சி ரேட்டை பொறுத்து எனக்கு ரீவேல்யூ ஆகும். ஸோ இப்போ நான் ரீவேல்யூ பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு டாலருக்கு $160 அப்படின்னு எனக்கு வந்து $78 வைக்கும்போது எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு டாலருக்கு $78 16,000 அப்படின்னா எனக்கு 2000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 2000 வருது அப்படின்னா எக்ஸாம்பிள் போறேன். எனக்கு ரீவேல்யூவில் வந்து எனக்கு இங்கே 2000 வந்துருச்சு. ஸோ நான் அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு டிரான்ஸ்லேட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மெயின் பிரான்ச் வந்து யூஎஸ்ஏல இருக்கு. என்னோட சப் பிரான்ச் வந்து இந்தியாவில் இருக்கு. ஸோ நான் இந்தியால இருந்து நான் எனக்கு பிரைமரி லெஜர் இங்கே இருக்கும். பிரைமரி லெஜர் வந்து யூஎஸ்ல இருக்கும். சப் லெஜர் வந்து இந்தியாவில் இருக்கும். ஸோ இது என்னோட மெயின் பிரான்ச்சு சப் பிரான்ச்சு. ஸோ நான் வந்து ஒரு அக்கௌண்டிங் பீரியட் முடிக்கும் போது நான் இந்தியாவில் இருந்து நான் யூஎஸ் காசு அனுப்புறேன் அப்படின்னா எனக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எனக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து சொல்றேன்னா ஒரு வேல்யூ வந்து இதாகும். கரன்சி மாறும் இல்லையா? ஸோ கரன்சி மாறும்போது நான் இப்போ வந்து ஒரு 2500 அனுப்புறேன் அப்படின்னா 2500 அனுப்புறேன் அப்படின்னா இங்கே போகும்போது வேற டாலர் ரேட்ல போகும். ஸோ டாலர் ரேட்ல போகும்போது கரன்சி மாறும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ரீவேல்யூ அக்கௌண்ட் ஆல்ரெடி ஒரு $2000 இருக்கும். ஸோ நான் இந்தியன்ல இருந்து ஒரு 4500 அனுப்புறேன். ஸோ எனக்கு டிரான்ஸ்லேட் பேலன்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு $4500 இருக்கும். ஸோ இதான் என்னோட டிரான்ஸ்லேட் பேலன்ஸ். ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்லேட் பேலன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்க இருக்கும். நான் இந்த டேட்டா செட்ல இருந்து எந்த லெஜர்ல இருந்து எந்த லெஜருக்கு அனுப்புறேன்.
டார்கெட் கரன்சி அப்படின்னா இப்போ இந்தியாவில் இருக்கே அப்படின்னா எனக்கு எந்த கரன்சிக்கு அனுப்புறேன்னு காமிக்கும். நான் எக்ஸாம்பிள் யூஎஸ் கரன்சிக்கு அனுப்புறேன்னா டார்கெட் கரன்சி யூஸ் கொடுத்துக்குவேன். அக்கௌண்டிங் பீரியட் கொடுத்துட்டு பேலன்ஸ் செக்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லா அமௌண்ட்டும் ஆட் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் செக்மெண்ட் கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த அமௌண்ட் டிரான்ஸ்லேட் ஆயிரும். இதுதான் டிரான்ஸ்லேட் அமௌண்ட். பாத்தீங்க அப்படின்னா என்கொயர் அண்ட் அனாலிசிஸ் பேலன்சஸ் அண்ட் என்கொயர் அண்ட் டீடைல் பேலன்சஸ். என்கொயர் அண்ட் அனாலிசிஸ் பேலன்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் மானிட்டர் பண்ணிக்க இந்த கம்பெனி கீழே இந்த அக்கௌண்ட்ஸ்ல இந்த அக்கௌண்ட்ல நம்ம இவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த டேட்ல இவ்வளவு அக்கௌண்ட்ஸ்ல நம்ம இந்த டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரெக்கார்டு காட்டுறது. என்கொயர் அண்ட் டீடைல் பேலன்ஸ் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் எந்தெந்த அமௌண்ட் பட்ஜெட் எவ்வளவு போட்டிருக்கோம், அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணிருக்கோம் டீடைல் பேலன்ஸ் காட்டுறது தான் என்கொயர் அண்ட் டீடைல் பேலன்ஸ். ஒரு ரெண்டுமே உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்கொயரி பேலன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த அக்கௌண்ட் பீரியட் 2024 இருக்கு. எனக்கு இந்த அக்கௌண்ட் பீரியடும் அக்கௌண்ட் மட்டும் தான் இங்கே இருக்கும். ஸோ எனக்கு இப்போ எந்த கம்பெனி வேணும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியை எடுத்து நான் இங்கே ட்ராப் டவுன் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா இது ஒரு டிராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் தான். கம்பெனி எடுத்து இங்கே வச்சுட்டே அப்படின்னா எனக்கு இந்த கம்பெனி இங்கே வந்துடும். ஸோ இந்த கம்பெனி கீழே எனக்கு எந்தெந்த அக்கௌண்ட்லாம் இருக்கும்னு காமிக்கும். இந்த கம்பெனி கீழே இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும். எனக்கு இந்த அக்கௌண்ட்ல ஏப்ரல் 24க்கு இந்த கம்பெனி வேல்யூஸ், இதுக்கு வந்து கம்பெனி வேல்யூஸ், இது வந்து அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்ல எனக்கு ஏப்ரல் 24ல எனக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் காமிக்கும். நான் இந்த கம்பெனி கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிரான்சாக்ஷன் நடந்துருந்துச்சு அப்படின்னா எனக்கு காமிக்கும். காமிச்சு பாத்தீங்களா? ஸோ இதுதான் எனக்கு வந்து எந்த லெஜர்ல இருந்து எந்த லெஜர் நடந்திருக்கு, எந்த அக்கௌண்ட் பீரியட் நடந்திருக்கு, எந்த கரன்சி, எந்த கம்பெனி, அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இது வந்து என்கொயரிங் பேலன்ஸ். டீடைல் பேலன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் விசஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். எங்க இருக்கும் அப்படின்னா
ஹலோ கேக்குது. பார்த்து சொல்றேன். நான் வந்து செட்டப்ல போறோம். செட்டப்ல வந்து நல்லா யூஸர் ஆமா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து காமிக்கும் எனக்குள்ள. நம்ம டேட்ரேட் பேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவல் பட்ஜெட் காமிக்கும். ஸோ நம்ம ஆக்சுவலா பட்ஜெட் எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம வந்து பட்ஜெட் வந்து ஒரு மந்த் இந்த அக்கௌண்டிங் பீரியடுக்கு வந்து ஒரு 1 லேக் நம்ம வந்து பட்ஜெட் வந்து டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த 1 லேக்குள்ள தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த 1 லேக் மேல நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பண்ணும்போது சிஸ்டம் தான் நமக்கு வந்து வார்னிங் காமிக்கும். நீங்க வந்து டார்கெட் அமௌண்ட் வந்து தாண்டுறீங்க அப்படின்னு ஒரு வார்னிங் காமிக்கும். நம்ம வார்னிங் ஹிண்ட் கொடுத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கடைசி நமக்கு என்ன எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த அமௌண்ட் டார்கெட் பீரியட் தாண்டினதுக்கு அப்புறம் ஆக்சுவல் பட்ஜெட் பார்க்கும்போது நம்மளுக்கு காமிக்கும் நம்மளுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு, எவ்வளவு கெயின் ஆயிருக்கு, பட்ஜெட்டை கூட அதிகமா செலவு பண்ணிருக்கோமா இந்த பட்ஜெட்டை கூட செலவு பண்ணியுமா காமிக்கும். ஸோ அதுதான் தெரியுது எவ்வளோ. ஸோ அதுதான் ஓகே. உங்களுக்கு ஜென்ரல் லெட்ஜர்ல எவ்வளவுதான் ஜெனரல் கிரியேட் பண்றது, மேனேஜ் ஜெர்னல்ஸ், நெக்ஸ்ட் ரீவேல்யூ, டிரான்ஸ்லேட் ரெண்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்கொயர் அண்ட் அனலைஸ் பேலன்சஸ் அண்ட் டீடைல் பேலன்சஸ். இதுதான் மெயின். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பீரியட். ஸோ பீரியட் க்ளோஸ் பண்றது, ஓப்பன் பண்றது, டார்கெட் பீரியட் செட் பண்றது, அது வந்து காலண்ட்ல செட் பண்ணலாம். அது எப்படின்னு காட்டுறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து உங்களோட பேபிள்ஸ், ரிசீவபிள்ஸ் அண்ட் அசெட் எல்லா சப்லெஜர்ல இருந்தும் உங்களுக்கு ஜென்ரல் லெஜர் தான் வரும். நீங்க பண்ற சப்லெஜர்ல இருந்து பண்ற எல்லா டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு ஜென்ரல் லெஜருக்கு தான் வரும். வேற டவுட் இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? இல்ல போலாம். இப்ப பேக் அண்ட் வந்து உங்களுக்கு முடிஞ்சு 5 மாடியிலும் உங்களுக்கு ஆல்ரெடி 4 மாடியில் முடிஞ்சு. இப்ப ஜென்ரல் லெஜரும் முடிஞ்சு. ஆமா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்க செட்டப் பண்ணணும். ஜஸ்ட் மட்டும் ஓகே. செட்டப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த மாடல் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் எடுத்துவேன் அதுக்கேற்ற மாதிரி. இல்ல ஜென்ரல் லெஜர்ல இருந்து ஆரம்பிப்போமா? மாதிரினா ஜென்ரல் லெஜர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி ஓகே. செட்டப் எங்க போய் பார்ப்பீங்க அப்படின்னா, வந்து செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல ஜென்ரல் லெஜர் செட்டப் எங்க எது தேவைப்படும்னா, ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஜென்ரல் லெஜர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது 3 மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஜென்ரல் லெஜர் செட்டப்புக்கு தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா? ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ல போய் டேட்டா செட் வேல்யூ கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்ல, கம்பெனிக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுப்போம், அக்கௌண்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். இப்போ நான் கூட ஜேர்னல்ல வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு வேல்யூ வச்சு பார்த்தீங்களா? நேமுக்கு வேல்யூ கொடுப்போம் சொன்னேன்ல. எக்ஸாம்பிள் கம்பெனி அப்படின்னா 100, 200 அந்த மாதிரி வேல்யூ கொடுத்து நான் நேமுக்கு டேட்டா செட் வேல்யூ கொடுப்பேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதை வந்து நம்ம இங்கே தான் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இங்க நம்ம வேல்யூ செட் கோடு கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்ல நான் புதுசா அவங்க கிரியேட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா புதுசா வந்து கிரியேட் பண்ணி. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏபிசி கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி புதுசா கிரியேட் பண்றேன். நான் எந்த மாடல் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஜென்ரல் லெஜர் மாடியூலுக்கு நான் கிரியேட் பண்றதுனால நான் ஜென்ரல் லெஜர் கொடுத்துறேன்.
கொடுத்துட்டு வேலிடேஷன் டைப் கேட்கும். வேலிடேஷன் டைப் இண்டிபெண்டன்ட் கொடுக்கணும். இண்டிபெண்டன்ட் கொடுத்து வேல்யூ டேட்டா டைப் கேட்டா கேரக்டர் கொடுக்கணும். ஏன்னா நீங்க நம்பர் கொடுத்தா வெறும் நம்பர் மட்டும் தான் நீங்க என்ட்ரி பண்ண முடியும். டேட் கொடுத்தா டேட் அண்ட் டைம் கொடுத்தா டேட் அண்ட் டைம் மட்டும் தான் என்ட்ரி பண்ண முடியும். ஸோ நீங்க கேரக்டர் கொடுத்தீங்கன்னா நம்பர் அண்ட் நியூமரிக் அண்ட் ஆல்பபெட்டிக் எது வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஸ் டைட்டில் சப் டைப்ல டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் மேக்ஸிமம் லென்த் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அந்த வேல்யூவோட டிஜிட் தான் லென்த் சொல்லுவோம். ஸோ 6 டிஜிட்டுக்குள்ள ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா 6 கொடுத்துக்கலாம். நீங்க 6 கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வேல்யூ செட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேல்யூவோட டிஜிட் வந்து 6க்கு மேல போகாது. 6க்குள்ள தான் வரும். 6க்கு மேல போனா உங்களுக்கு வந்து 6க்கு மேல எரர் அடிக்கும். ஸோ அதான் இப்போ நான் கம்பெனிக்கு ஏபிசின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த கம்பெனி சேவ் ஆயிரும். அந்த கம்பெனிக்கு ஒரு வேல்யூ நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா, இங்க வந்து மேனேஜ் வேல்யூன்னு ஆப்ஷன் இருக்கும். நான் மேனேஜ் வேல்யூ கொடுத்து இங்க ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வந்து வேல்யூ கிரியேட் பண்ணுவேன். ஸோ நான் 10 வேல்யூ கொடுத்து இந்த கம்பெனிக்கு வந்து நான் வந்து இந்த கம்பெனிக்கு எனக்கு என்னென்ன கம்பெனி ஏபிசி வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி இருக்குன்னா நான் அந்த கம்பெனில என்ன கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஏபிசி மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த கம்பெனி கீழே. ஸோ நான் 7 க்ரோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சேவ் ஆயிரும். ஸோ எனக்கு ஏபிசி கம்பெனி கீழே ஏபிசி மோட்டார்ஸ் அப்படின்ற கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். ஸோ ஏபிசி எதுவும் அதே மாதிரி ஜிஎல் கொடுக்குறேன். திரும்ப நான் மேனேஜ் வேல்யூஸ் கொடுத்து செகண்ட் கொடுத்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 100ன்னு கொடுத்து நான் ஒரு ரிட்டேன்ட் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். நான் ஏபிசி அக்கௌண்ட்டு கீழே ரிட்டேன்ட் அக்கௌண்ட்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து வேல்யூ கொடுத்து நான் 7 க்ரோஸ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்றேன். டிபார்ட்மெண்ட் காஸ்ட் சென்டர். ஸோ ஏபிசி டிபார்ட்மெண்ட் நான் டிபார்ட்மெண்ட் கீழே எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன். டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு நான் 7 க்ரோஸ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் கம்பெனிக்கு கீழே ஒரு ஏபிசி மோட்டார்ஸ்ன்ற கம்பெனி கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் டேட்டா ஷீட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட் கீழே ரிட்டேன்ட் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் கீழே ஃபினான்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூவும் நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு 7 க்ரோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நான் கிரியேட் பண்ணுவேன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ணி ஜிஎல் ஆப்ஷன் வரும். ஜிஎல்ல போய் மேனேஜ் ஸ்ட்ரக்சர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ நான் கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணுவேன். நான் வந்து ஏபிசி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஏபிசி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்
இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ தான் கிரியேட் பண்ணுவோம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் நான் கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக்மெண்ட் ஆட் பண்ணுவோம். செக்மெண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம். இன்ஸ்டன்ட் எங்கே ஆட் பண்ணணும்னா மேனேஜர் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணி இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடிட் கொடுத்து இங்கே வந்து ரெக்கார்ட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணி எடிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெக்கார்ட் ஆப்ஷன் காட்டும். ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு புதுசாக கிரியேட் பண்ணும்போது ரெக்கார்ட் இருக்காது, யாராவது கிரியேட் பண்ணது. இங்கே ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஜென்ரல் லெக்சரில் போஸ்ட் ஆகிறதுக்கு ஓகே வரும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இது மேனேஜ் ஸ்ட்ரக்சர் எனக்கு ஓகே ஆகும், மேனேஜ் ஸ்ட்ரக்சர் ஓகே ஆகும். அப்புறம் டிப்ளாய் ஃபிளெக்சிபிலிட்டின்னு ஆப்ஷன் இருக்கும். டிப்ளாய் ஃபிளெக்சிபிலிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிப்ளாய் ஸ்டேட்டஸ் வந்து கிரீன் டிக் வரணும். கிரீன் டிக் வந்தால் நம்மளோட அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எரர் இருந்தால் எரர் காட்டும், எரர் இல்லை அப்படின்னா கிரீன் டிக் காட்டும். நம்ம எரரை ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிப்ளாய் ஃபிளெக்சிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிப்ளாய் ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கேன் ஆரம்பிச்சோம்.
கேக்குதா? கேக்குது. ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நீ வேற இன்சூரன்ஸ் நீ நாளைக்கு வாங்கிப்பீங்களா இன்சூரன்ஸ்? அதான் இன்னைக்கு இப்பதான் சார் கிட்ட கிளாஸ் முடிச்சதும் கேட்கணும் எனக்கு. நாளைக்கு வாங்கி தரீங்களா? எந்த வாங்கணும்னு கேட்டு இன்னைக்கு வாங்கணும் உங்க கிட்ட இருந்து. ஓகே. இனிமே தான் சாருக்கு பேசணும். சரி அப்ப நாளைக்கு பார்க்கலாமா? இத கன்டின்யூ பண்ணலாமா நாளைக்கு?